ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் சாப்பிட்ற நூடுல்ஸ் நம்ம வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம். எப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்த்துருவோம். ஒரு தவாயில் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் அதில் முட்டையை ஒரு 4 முட்டை 5 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. சுடு எண்ணெயில் முட்டையை உடச்சி ஊற்றும் போது முட்டை வந்து ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அது நல்லா ஸ்ப்ரே ஆகணும். அதை நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண அந்த ஆயிலோட நீங்கள் ஊற்றின ஆயில் கூட முட்டை இருக்கிறதுனால அடி பிடிக்காமல் வரும். ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பச்சை மிளகாயை அப்படியே தூவிக்கிங்க. பச்சை மிளகாயை நல்லா அந்த முட்டையோடவே கிளறிடுங்க. நல்லா கிளறுங்க, ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவையான உப்பு வந்து அதுக்குள்ளேயே சேர்த்துக்குங்க. கொஞ்சம் சேர்த்துக்குங்க, அளவாக சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கலாம். நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் மசால் பொடி உங்கள்கிட்ட இருக்கிற பொடியை ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குங்க. தேவையான அளவு போடுங்க. அதிகமாக போட்டிங்கன்னா காரமாயிரும். மசால் பொடிகள் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லிடுறேன், நல்லா கேட்டுங்க. கரம் மசாலா, மிளகுத்தூள், சாம்பார் தூள், இதெல்லாம் போட்டு கரெக்டாக இந்த மசாலாவோடு நல்லா கிளறுங்க. கிளறிகிட்டே இருக்கணும். அப்புறம் மறக்காமல் பெப்பர் போட்டுக்குங்க. பெப்பர் முக்கியமான ஒரு இது, டேஸ்ட் கொடுக்குறதே அதுதான். பெப்பர் பொடி இருந்தால் தான் அதுக்கு உண்டான டேஸ்ட் சுவையும் அப்படியே இருக்கும். கடையில் சாப்பிட்ற ஃபீல் உங்களுக்கு வரும். அந்த ஃபீல் வரணும் அப்படின்னா மிளகுத்தூள் கண்டிப்பாக சேர்த்து தான் தீரணும். கொஞ்சம் சேர்த்துக்கிங்க. ஓகே. மசால் பொடிகளெல்லாம் கரெக்டான பதத்துக்கு கரெக்டான தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டு கரெக்டாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. பத்தாததுக்கு கட்டுங்க, கொஞ்சம் போட்டுக்குங்க. தேவையான அளவு மிளகுத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் போட்டுக்குங்க. முட்டைக்கோஸை வந்து போடும்போதே நல்லா வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிடுங்க. அப்பப்போ அப்படியே ட்ரை பண்ணி அப்படியே கிளறிட்டே இருந்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஃப்ரை ஆகும். அப்போ வந்து நீங்கள் வந்து கேரட் இருந்ததுன்னா கேரட்டையும் போட்டுருங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக அந்த கேரட் இருந்ததுன்னா கேரட்டை போட்டுக்குங்க. நல்லா கிளறிடுங்க. அதுக்கப்புறம் ஒன்று முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெங்காயமெல்லாம் போட்டுறாதீங்க தயவுசெய்து. முட்டைக்கோஸு, கேரட் போடலாம். அது வரைக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து அவிச்சு வச்ச நம்ம நூடுல்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது எப்போவுமே வந்து வடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் குக்கிங்கில் இருக்கும் அந்த நூடுல்ஸ் வந்து 10 நிமிஷம் குக்கிங்க்கு மேலே வச்சிடாதீங்க. கரெக்டான பதத்தில் இறக்கி வச்சுக்கோங்க. நல்லா ட்ரை பண்ணுங்கள். அடிக்கடி நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ண தான் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கடையோட ஃபீல் கிடைக்கும். அப்புறம் ஒன்று இடையில மறக்காமல் எந்த காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கிங்க, ஆட் பண்ணிக்கங்க. மசாலா ஐட்டத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். உப்பு, சால்ட்டு எல்லாமே கரெக்டாக பார்த்து போட்டுங்க. தேவையான அளவு சால்ட்டு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் கரெக்டாக கிளறுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கடைசியாக தான் வந்து நூடுல்ஸ் சேர்த்தணும். நூடுல்ஸ் சேர்த்து முடிச்சதையுமே வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். அதுதான் முக்கியமான ஒன்று. அது வரைக்கும் அப்புறம் நூடுல்ஸ் வந்து குக் பண்ணுறது வந்து நான் உங்களுக்கு வீடியோவை போட முடியல. நீங்கள் ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம். நூடுல்ஸ் வந்து குக் பண்ணி வடித்து வச்சுருங்க. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணும்போது ரெடியாக இருந்ததுனாவே கரெக்டாக எடுத்து உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. மசாலா ஐட்டம்லாம் நல்லா ட்ரை ஆக்கி விட்டுக்குங்க, ரெடியாக வச்சுக்கோங்க. அப்போ அந்த கண்டிஷன் நல்லா டேஸ்ட் பார்த்துக்குங்க. அடிக்கடி டேஸ்ட் பார்த்துக்குங்க. டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து நூடுல்ஸ் உள்ளே போட்டு ஆட் பண்ணணும். நம்ம நூடுல்ஸ் உள்ளே போடுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்த்துக்குங்க கரெக்டாக. சால்ட்டு தேவையானதெல்லாம் போட்டுக்குங்க. முட்டைக்கோசும் கேரட்டும் ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் நூடுல்ஸ் போட்டுருங்க. நூடுல்ஸ் கொட்டி அப்படியே அந்த நீங்கள் கொட்டின நூடுல்ஸும் அந்த முட்டைக்கோசு வணக்கலும் எல்லாம் ஒரே கலரில் வர அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக கிளறிடணும். நூடுல்ஸ் கட்டி கரெக்டாக கிளறினதுக்கப்புறம் சால்ட் இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுதான் முக்கியமான இடையில குக் பண்ணும்போதே சால்ட் அண்ட் காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டே குக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் சாப்பிட்ற டேஸ்ட், ஃபீல், சுவை எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓரளவுக்கு நூடுல்ஸும் அந்த நம்ம மசாலா முட்டைக்கோஸ் இதெல்லாம் வந்து ஒரு மேட்சிங் ஆயிடுச்சு. மேலே வந்து அப்படியே மல்லித்தழைய அழகா அப்படியே தூவிக்கிங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைமாவது முயற்சி பண்ணி பாருங்கள்.